வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி சோற்று கற்றாழை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த சோற்று கற்றாழை குழம்பு என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. இது வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த சோற்று கற்றாழைக்கு இருக்குது. இதை நம்ம ஒரு ஜூஸ் மாதிரி குடிச்சிருப்போம், இல்லை மோரில் போட்டு குடிச்சிருப்போம். ஆனால் இந்த மாதிரி குழம்பா வச்சு யாரும் சாப்பிட்ருக்கீங்களான்னு எனக்கு தெரியலை. வச்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க. ஊர்லேருந்து வந்திருந்தப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நான் சோற்று எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்தப்போ இந்த மாதிரி தண்டாக பெரிய பெரிய தண்டாக வெட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கவரில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அவங்க தான் செஞ்சாங்க. நான் வீடியோ மட்டும்தான் எடுத்தேன். அந்த வீடியோ ரொம்ப நாளாக அப்லோட் பண்ணாமல் வச்சுருந்தேன். இப்போ தான் நான் இதை போடுவோம் அப்படின்ட்டு நான் இது பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மேலே உள்ள அந்த செதிலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளார இருக்க அந்த ஜெல்லை பட்டையாக எங்கள் அம்மா கட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி கட்டமாக கட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ தான் குழம்புல எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. நான் கூட கசக்குமே அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் தைரியமாக கசக்கவே கசிக்காது, நான் வச்சு தரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. நல்லா 7 தண்ணி ஊற்றி இதை அலசணுங்க. கரெக்டாக 7 தண்ணி ஊற்றி அலசினா தான் அந்த கசப்பு போகும். நல்லா 7 தண்ணி ஊற்றி அலசிட்டு இந்த மாதிரி கட்டமாக அவங்க கட் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க ஒரு சட்டியில். அதுக்கப்புறம் சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு தாளித்தாங்க எங்கள் அம்மா எல்லாமே டக்குன்னு செஞ்சாங்க. நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மா டக்குன்னு போட்டுட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சோம்பு பொடிச்ச சோம்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கடலெண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு போட்டாங்க. சோம்பு போட்டு பொரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்காங்க. ரெண்டுமே சேர்த்து தான் கட் பண்ணாங்க. கட் பண்ணி சேர்த்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி அதை சேர்த்துக்கிட்டாங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளியெல்லாம் இதுக்கு ரொம்ப சேர்க்கக்கூடாதுங்க. அதாவது இந்த தஞ்சாவூர் மன்னார்குடி பக்கத்தில் பொரிச்ச குழம்புன்னு ஒன்று வைப்பாங்கங்க. அதே மாடல் தான். அதே மாதிரி பொரிச்ச குழம்பு வச்சுட்டு காய்கறிக்கு பதிலாக இந்த சோற்று கற்றாழையை போட்டு குழம்பு வைக்கணுங்க. அவ்வளோதான். இப்போ அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கிடணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அதாவது ரொம்பலாம் சேர்க்கக்கூடாது, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது புளி சேர்க்காத குழம்புங்க. இது புளியெல்லாம் சேர்க்கக்கூடாது. இந்த குழம்பு இந்த மாதிரி தான் வைக்கணும். ரொம்ப காரமும் சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் காரம் சேர்த்து வைக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. உடல் சூடு இருக்கிறவங்க கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. வயிற்று புண்ணு இருந்தாலும் சாப்பிட்லாம். வயிறு புண்ணு இருக்கிறவங்க, உபாதையில் அந்த அல்சர்லாம் இருக்கிறவங்க கூட இந்த சோற்று கற்றாழை குழம்பை சாப்பிட்லாம். இப்போ கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இது சும்மா ரஃப்பாக தாங்க வதக்கணுமா இந்த குழம்புக்கு. ரொம்ப போட்டு எண்ணெய் பெரிய அந்த மாதிரியெல்லாம் இந்த குழம்பு வைக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. எண்ணெயெல்லாம் நிறைய ஊற்றக்கூடாதான். இப்போ மிளகாத்தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்தாங்க அம்மா. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் ரெண்டுமே மல்லித்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடைய அந்த மசாலாவை போட்டு வதக்கிட்டாங்க. அப்போ தான் அந்த பச்சை வடை போகுமா, அதனால அதையும் போட்டு வதக்கிக்கிட்டாங்க. வதக்கிட்டு இப்போ அந்த மஞ்சள் அந்த மசாலாவை எடுத்து வச்சுருந்த பவுல்லே தண்ணியை கரைச்சி அதில் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டாங்க. ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கணும். மேலும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சோற்று கற்றாழை அந்த ஜெல் பகுதியை எடுத்து இதில் சேர்த்துக்க வேண்டியது தான். நல்லா தண்ணி எந்த அளவுக்கு, ஏன்னா இந்த சோற்று கற்றாழை சேர்த்ததுக்கப்புறம் வேறு தண்ணி அதிகமாக விடும். அதனால நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஒரு 3/4 சட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சோற்று கற்றாழை போட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு இந்த டைம் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றக்கூடாது. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துருங்க. நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த குழம்பு வச்சிடலாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இது உடம்பு சூடு. எங்கள் அம்மா நான் சொன்னப்போ நான் நம்பவே இல்லை. இந்த குழம்பு எப்படி இருக்குமோ என்னமோன்னு டவுட்லேயே தான் இருந்தேன். ஆனால் ஒரு வாய் எடுத்து அந்த சோற்று கற்றாழையை வாயில் வச்சதும் நம்ம கறியெல்லாம் எப்படி சாப்பிட்டா என்ன ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காய் ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு 1/4 மூடி அரைச்சி எங்கள் அம்மா ஊற்றுனாங்க. இப்படி நல்லா கொதிக்க வச்சிடணும்.
நல்லா தேங்காய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அவ்வளோதாங்க. அதுவும் அந்த சோத்துக்கத்தாழை வெந்ததுக்கப்புறம் நல்லா உப்பி இவ்வளோ பெருசுக்கு வந்துருச்சுங்க. சட்டி ஃபுல்லாக வெறும் சோத்துக்கத்தாழை தாங்க இருந்துச்சு. நாங்கள் இந்த சோத்துக்கத்தாழையெல்லாம் என் குழந்தைங்க திங்க போகுதுன்னு பார்த்தாக்கா, என் குழந்தைங்கள்லாம் ஜெல்லின்னு எடுத்து சாப்பிட்டாங்கங்க. அந்த ஒரு கசப்பே இல்லைங்க. குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம எப்போதுமே புளிக்குழம்பு, சாம்பார், கறி குழம்பு, மீன் குழம்பு இப்படி தான் வைப்போம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.